Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. All India Quota Counseling process deemed university நம்ம அப்ளை பண்ற நினைக்கிறீங்க. Deemed university இந்த வருஷம் ரவுண்ட் 1ல ரேங்க் நம்ம எதிர்பார்த்ததை விட அட்வான்ஸா இருந்தது. நார்மலா 11 lakhs ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருந்தது. ஸோ இந்த வருஷம் ஒரு 7.8 lakhs குள்ளேயே எல்லா சீட்டுமே நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. இப்போ பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி போகலான்னு நினைச்சோமே, நமக்கு அது நிறைவேறாமல் போயிருச்சு அப்படின்னா, ஸோ என்ன காரணத்தினால நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் அட்வான்ஸாக ரேங்கெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் போஸ்ட்போன் பண்ணாங்க. அடுத்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்காதுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் டீம்டு அப்ளை பண்ணாங்க. இப்போ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது நிறைய வேக்கன்சி இருக்குது. அது ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே டீம்டு யூனிவர்சிட்டி வேக்கன்சி இருக்குது. இப்போ கண்டிப்பாக நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் அடுத்த ரவுண்டில் ரேங்க் கண்டிப்பாக பின்னாடி போகும், கட் ஆஃப் குறையும். அது ரேங்க் வந்து நல்ல 10 lakhs வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ என்ன காரணம்னா வேக்கன்சி அவ்வளவு இருக்குது. ஸோ எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ பர்சன்ட் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மொத்தமாக லாஸ்ட் அதாவது நமக்கு ரவுண்ட் 1ல என்ன எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ எவ்வளோ இடங்கள் ஃபில் ஆயிருக்கு, எவ்வளோ இடங்கள் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்குள்ள பதிவு பண்ணுறோம். ஸோ மறக்காமல் எங்கள் வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி போக நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ரேங்க் வந்து கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிடும். பட் இதுவரை பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணத்தினால பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1028 டீம்டு பெய்ட் சீட், என்ஆர்ஐ சீட் மொத்தம் 1142 வேக்கன்சி இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 1142 வேக்கன்சி இன்க்ளூடிங் என்ஆர்ஐ. ஸோ என்ஆர்ஐ இந்த வருஷம் இந்த ரவுண்ட் ஃபில் ஆகலை அப்படின்னா அதை தேர்ட் ரவுண்டில் நார்மல் பெய்ட் சீட்டாக மாற்றிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தெலுங்கானா பாருங்க 1041 51 சீட்ஸ் இருக்குது தெலுங்கானாவில் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஆந்திர பிரதேஷில் 32 21 53 வேக்கன்சிஸ் இருக்குதுங்க. ஹரியானாவில் 213 வேக்கன்சி இருக்குது. பெய்ட் சீட் வந்து 169, என்ஆர்ஐ கோட்டா 44. ஜார்க்கண்டில் 80 + 3 83 சீட்ஸ். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 732 ப்ளஸ் அடிஷனல் சீட்ஸ் ஒரு வந்துச்சு உங்களுக்கு. அதே மாதிரி என்ஆர்ஐல ஆட் ஆயிடுச்சு 205+. அப்போ 1125 பாருங்க. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 1142 வேக்கன்சி இருக்கு. கர்நாடகாவில் 1125 வேக்கன்சி இருக்கு. அடுத்து மகாராஷ்டிராவில் பாருங்க 710 பெய்ட் சீட்டு 283 வேக்கன்சி. அப்போ 993 வேக்கன்சி இருக்குதுங்க. அடுத்து ஒரிசாவில் 261 வேக்கன்சிஸ் இருக்கு. கேரளாவில் 40+8 ஒரே டீம்டு யூனிவர்சிட்டி அமிர்தா மட்டும் 48 இடங்கள் இருக்குது, 40 சீட்ஸ் இருக்குது. ஒரிசாவில் 165 இடங்கள் ப்ளஸ் 96 261 இடங்கள் இருக்குது. புதுச்சேரி 369 + 25 394 சீட்ஸ், 3 காலேஜ் தான் இருக்குதுங்க, 360 இடங்கள் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் 120 + 11 131. உத்தரகாண்ட் 49 + 22 71. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ சீட்ஸ் 3662 சீட்ஸ் இருக்குதுங்க பெய்ட் சீட் மட்டுமே. என்ஆர்ஐ சீட்ஸ் 903. இந்த என்ஆர்ஐ எல்லாமே ஃபில் ஆகுமா அப்படின்னா அது பொறுத்துறது தான் பார்க்கணுங்க. ஒரு ஃபில் ஆகலாம் திருப்பி அவங்க பெய்ட் சீட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எம்சிசி கிட்ட சொல்லி பெய்ட் சீட்டை தேர்ட் ரவுண்டில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4565 இடங்கள். அது டோட்டலாக 4565 சீட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ மொத்த இடங்கள் 10,493. ரவுண்ட் 1ல இருந்தது 10,493. அப்போ பார்த்தீங்கன்னா 43.5% வேக்கன்சி இருக்குதுங்க. 43%. அப்போ ஃபில் ஆனது 56.5% ஃபில் ஆயிருக்கு. நியர்லி 50-60% தான் ஃபில் ஆயிருக்கு. இப்போ 40% வேக்கன்சி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ரேங்க் பின்னாடி போகும், கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். 10 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 10 lakhs 11 lakhs வரைக்கும் கூட கிடைக்கலாம். ஏன்னா நமக்கு 7 lakhsல முடிஞ்சிருக்கு. இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு 11 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ரவுண்டில். ஸோ தேர்ட் ரவுண்டில் வேணால் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். பட் செகண்ட் ரவுண்டில் ஸோ ஆல் இண்டியா கோட்டானுடைய வேக்கன்சி அதிகமாக இருக்கிற காரணம், ஸோ ரவுண்ட் 1ல நிறைய டைம் போஸ்ட்போன் பண்ணதுனால ஸோ நிறைய பேர் ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சேரலை, ஸ்டேட் கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஸ்டேட் கோட்டாக ஃபர்தராக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக டீம்டு யூனிவர்சிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேணா தமிழ்நாடு மட்டும் போடலாம், வேறு ஸ்டேட்டில் கர்நாடகாவில் வேக்கன்சிஸ் இருக்குது, ஸோ ஈவன் மகாராஷ்டிராவில் வேக்கன்சி இருக்குது. நீங்கள் அதுக்கெல்லாம் தயாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த யூனிவர்சிட்டிலாம் பார்க்கலாம். பட் ரவுண்ட் 1ல எந்த மாதிரி ரேங்க் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த
எல்லா ஸ்டேட்லையுமே எந்த மாதிரி ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அடுத்த வீடியோ விரைவில் உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம எங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.